ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது சீசன் 7 அனிமேட்டட் அனிமேட் சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இதாக என்னோடய ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து நிறைய சப்போர்ட் லைக்ஸ் வந்தாங்க. அப்புறமா இந்த வீடியோ நான் வந்து ஃபஸ்ட் சீரீஸ் இது இருந்தது, இந்த ஃபஸ்ட் சீரீஸ் தான் போட போகிறேன். அதனால் நிறைய சப்போர்ட் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் பார்த்து எப்படி கொண்டு வந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசன் 7 சீசன் 1 எபிசோட் 1 கடையோட ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் காமிக்கிறாங்க. ஹீரோ மாதம் ஒரு மேலே நின்றுட்டு ஃபோட்டோ கிழிச்சு போட்டு இட்மேன் ஜாப்னு நினைக்கிறேன். சும்மா கண்ணாடியை உடச்சிட்டு சும்மா நிறைய பேர் விட்டுட்டு பாச சும்மா சறுக்கு நல்லா ஒரே சொருவு 2 எல்லாரும் வாலி. நீ தருமையான இட்மேன் தான், இந்த காசு 10 மில்லியன் நான் விலைக்கு போகிறேன்டா அப்படின்ட்டு ஹீரோ சிரிச்சிட்டே வரோம். பார்த்தா எல்லாம் ஹீரோவோட கனவு. ஹீரோ இங்கே வந்து மீன் பால் கடையில் தான் வேலை செய்யலாம். இங்கே கீரை ஒன்று வச்சு தான் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஒரு சிக்கன் வந்து அந்த குட்டி பையனோட வயிற்றுலேயே கட்டிட்டு சாப்பாடு இனிமேல் நம்ம தான் இட்மேன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் தான் சொன்ன, உன்னோட மிஸ்டீரியஸ் பார்த்து தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ட்டு அந்த சிக்கன் கேட்கும். அப்போ வந்து ஹீரோ மிஸ்டீரியஸ் பார்த்தா அப்படின்ட்டு கேட்கும். மிஸ்டீரியஸ் மெமரியை பற்றி கேட்க வேணாமா அப்படின்னு கேட்கும். இட்மேனில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது 2 இட்மேன்ஸ் ஜாப் இருக்காங்க. ஒருத்தவங்க கவர்மெண்ட் கீழே பார்ப்பாங்க, ஒருத்தவங்க ஃப்ரீயாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் இட்மேனில் ஒரு இல்லீகல் ஜாப்னால வந்து நம்மளுக்குன்னு சொல்லிக்க ஒரு ஜாப் வேணும். அதுதான் நம்ம ஒரு சலூன் திறக்க போகிறோம். அந்த பாட்டில் கீழே போடுறோம். இப்போது உனக்கு இது பண்ணுவோம், நீ யாருன்னு உனக்கு தெரியாது. நம்பர் 1 உருமாறணும். இது கொடுத்தோன்னா நீ என்ன நினைக்கிறோ அது உருமாறலாம். நீ ஒரு மனுஷன் தான், அதனால் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீ ஒரு பொருள் தானே, இதையை போட்டு இல்லைடா நான் இதை பொருள் ஐயோ ஓகே. செகண்ட் வந்து மீட் பால் ட்ரைனிங். கேரா உனக்கு இந்த மீட் பாலை கூட எடுத்ததா? ஐயோ சுடுதே. தேர்டு பறக்கணும். இது சூப்பராக இருக்கேப்பா, விளையாட்டு மாதிரியே இருக்குது. நல்லா ரவுண்டாக புசுன்ட்டு. ஐயோ வேறு எத்தனை பிச்சு பறக்குது. பாய் 7 கட் பண்ணும் 8 மணி ஐயாட்டா மீனை கூட வைக்கணும் தெரியல. கையில் ரத்தம் வருது. நீ பாஸ் ஆகிட்ட, இது தூக்கி போடு. இப்போ அந்த வெயிட்டிங் ஹால்குள்ளே போயிட்டு நீ பொண்ணோட முடிவை கட் பண்ணிட்டு வரணும். ஓகே. மிஷின் 7 இன்றைக்கி நம்ம மெமரிஸை தான் பார்க்க போகிறோம். மெமரிஸை போட்டுக்காங்க. ஜும்மா 2 ஹீரோ பார்த்துட்டு மெமரிஸும் இல்லை அப்படின்றதுனால பார்த்துன்னே இருக்கும் போது வேறு யாரோட முடிவை கட் பண்ணுறோமா முடிஞ்சிடுச்சு. லைட்டாக ஐயோ சாரிப்பா. ஐயோ அந்த சிக்கன் முன்னாடி ஹீரோ ஓடுவான். அதனால சொல்லிட்டு வருவாங்க. ஏன்டா என் பின்னாடி வேறு இடத்துக்கு போகலாண்டா. ஒரு ரோபோட் மேலே விட்டுட்டு நீ ஸ்டாண்டர்ட் செஞ்ச போனால் என்னோடய மெமரியை கொண்டு வர முடியுமா? தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரோபோட் பார்த்துட்டு இதை டோக்கன் உண்டா அப்படின்னா நீ சாகணும் அப்படின்ட்டு அந்த ரோபோட் சொல்லும். ஹீரோ வந்து எடுக்க போவான். நீ சாகணும் ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்பான். வந்து எனக்கு தெரியல, இந்த மாதிரி தான் ஆதரவு போட்டு வச்சுருக்காங்க எல்லோரும், இந்த டோக்கன் வச்சுருக்காங்க சாகணுன்ட்டு. இப்போ நீ சாக போகிற. சிசர் வா அப்படின்ட்டு கீ எனர்ஜி வச்சு ஹீரோ கூப்பிடுவான். அதுவும் சம்மந்தமாக வரும். ஆனால் ஹீரோ சுட்டு அந்த ரோபோட். ஆனால் ஹீரோ அதோட கையை விட்டுருவான். இப்போ என்னால் முடியலடா இதுக்கு மேலே. இரு என்னோட 5 பொண்ணை கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் நினைக்கிறான்ட்டு அந்த ரோபோட் சொல்லத்துக்குள்ளே 13 ஒருத்தர் வந்துடுவா. அவள் வந்து தலையை ஒட்டிடுவாள். அவள் சொன்னதுக்கு மாட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஹீரோ பார்ப்பான். நீ யார்? நானா? அந்த டோக்கன் தான். ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம். செல்ஃப் டெக்ரேஷன் மோட ஆன் ஆகுது அப்படின்ட்டு அந்த பறவை திரும்ப பிடிச்சி பார்க்கணும். அப்புறமா வந்து இங்கே காமிப்பாங்க. அந்த சிக்கன் போட்டு வச்சுட்டு இதை சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்கும். சூப்பராக இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த சிக்கன் கிட்ட சொல்லுவான் ஹீரோ. நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லுவான். அதுதான் நீ நல்லா பண்ண மிஷன் எனக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த டோக்கன் எதுக்கு அப்படின்ட்டு ஹீரோ வச்சுட்டு நான் தான் இனிமேல் இட்மேன். அதுதான் உனக்கு வேணும் 7 அப்படின்ட்டு அந்த சிக்கனை சொல்லுவோம். இந்த உன்னோட சீசர் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அந்த சிக்கன் சீசர் கொடுத்து பார்பர் ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆண்டி முடிய விட்டிங்கன்னா வேணாடா. அதோட இந்த கதை இங்கே முடியுது. டாட்டா, see you later guys.